ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு நம்ம பார்க்க வேண்டியது நாளை வர இருக்கும் தை-கிருத்திகை. இந்த தை-கிருத்திகையில நெறைய பேரு விரதம் இருந்து முருகப்பெருமான நினைச்சு வழிபடுவாங்க. எப்படி ஒரு வருடத்துல ஆடி கிருத்திகைக்கு முக்கியத்துவம் தருவோமோ, அதேபோல தை-கிருத்திகைக்கும் தருவோம். ஏன்னா, அவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா நெறைய பேர் விரதம் இருக்க முருகப்பெருமான வழிபடுவாங்க. வருடத்துல மத்த கிருத்திகைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தனாலுமே, இந்த தை கிருத்திகைக்கு ஒரு தினம் இந்த தை கிருத்திகைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுதல் மிகவும் முக்கியமானது. ஸோ அது மட்டும் இல்லாம, நாளைய தினம் ஆரம்பிச்சு தொடர்ந்து 6 நாட்கள் யாரெல்லாம் விரதம் இருக்க முடியுமோ, அவங்கெல்லாம் தைப்பூசத்துக்காக விரதம் இருந்து, நாளைய தினத்துல வந்துட்டு ஆரம்பிக்கலாம். ஸோ ஏற்கனவே தைப்பூசத்துக்கு 48 நாளும் ஆ விரதம் இருக்காங்க. அதேபோல 21 நாளும் விரதம் இருக்காங்க. அதேபோல 11 நாள் சில பேர் வந்துட்டு விரதம் இருக்காங்க. இப் ஆ அதே போல தான் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு விரதம் இருக்க முடியுமோ, ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு விரதம் இருந்து முருகப்பெருமான வந்துட்டு வேண்டிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த கடைசி வாய்ப்பாக 6 நாள் மட்டும் நம்ம விரதத்த கடைப்பிடிச்சு, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு வேண்டியத வேண்டி முருகப்பெருமானிடம் வந்து நம்ம கேட்கலாம். மனசார வந்து அவர்கிட்ட வந்துட்டு கேட்டோம் அப்படின்னா, நிச்சயம் வந்துட்டு நமக்கு அ பலன் கிடைக்கும். ஸோ இந்த தை மாதத்துல என்ன வரம் வேண்டுனாலும் கேட்டாலுமே, அதுக்கு முழு பலன் கிடைக்கும். அப்படிங்கிறது வந்துட்டு நம்பிக்கை. ஸோ இந்த தை கிருத்திகை நேரத்துல காலையில எழுந்து குளிச்சுட்டு, நம்முடைய பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகர் சிலைக்கோ, இல்ல முருகர் படங்களுக்கோ நல்லா பூ அலங்கரிச்சு அபிஷேகம் பண்ணிட்டு, ஒரு சட்கோண பூஜை அறையில வந்துட்டு வரைஞ்சு, அதுல ஓம் சரவண பவ அப்படின்னு நம்ம எழுதிட்டு, 6 தீபங்க வந்துட்டு நம்ம முருகப்பெருமான நினைச்சு வேண்டி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த 6 நாளும் நம்ம செய்ய வேண்டிய இந்த 2 விஷயங்கள் என்னன்னா, நாளை ஒரு நாள் கிருத்திகைக்கு விரதம் இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஸோ 6 நாளும் தைப்பூசம் வரைக்கும் வந்துட்டு விரதம் இருந்தும் இருக்கலாம். அது வந்துட்டு அவங்கவங்களோட விருப்பம். அதுவும் விரதம் அப்படின்னு சொன்னாவே வந்துட்டு, அது அவங்கவங்க உடல்நிலையோட சௌகரியத்த பொறுத்து தான் வந்துட்டு இருக்கும். அது வந்துட்டு உங்களோட விருப்பம். ஸோ, ஆம் அதுவும் வந்துட்டு விரதத்துல ஒரு வேளை வந்துட்டு சாப்பிடாம 2 வேளை சாப்பிட்டு வந்து இருப்பாங்க. அப்படின்னா 2 வேளை சாப்பிடாம, ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கவங்களும் இருக்காங்க. இல்லன்னா 6 நாள் சஷ்டிக்கு எப்படி விரதம் இருப்பாங்களோ, அதே மாதிரி தண்ணி மட்டும் வந்து குடிச்சுட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்கு. ஸோ அது வந்து அவங்கவங்களோட சௌகரியத்த பொறுத்தது. அதனால அந்த 6 நாளுமே 2 வேளையும் வந்துட்டு குளிச்சுக்கணும். ஸோ அப்படி குளிக்க முடியல அப்படின்னா, ஆரம்பிக்கிற முதல் நாள் மட்டும் தலை குளிச்சுட்டு, அதே மாரி முடியிற நாளும் வந்து தலை குளிச்சுக்கலாம். அப்புறம் மித்த நாள் வந்துட்டு நம்ம தலைக்கு மட்டும் தண்ணி வந்து தெளிச்சுக்கலாம். ஸோ இது யாருக்கு முடியுமோ, அவங்க வந்துட்டு 6 நாளும் தலை குளிக்கிறனாலும் குளிச்சுக்கலாம். ஸோ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வந்து அவசியமா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு கட்டாயமும் வந்துட்டு இல்ல. ஸோ இந்த 6 நாள் மட்டும் விரதம் இருந்து, உங்க மனதுல இருக்கும் வேண்டுகோள வந்து நினைச்சு முருகனிடம் வேண்டுனாவே போதும். நிச்சயம் வெற்றி கிடைக்கும். வேண்டுதல் வந்து நிறைவேறும். ஏன்னா, இந்த தை கிருத்திகையில ஆரம்பிச்சு தைப்பூசத்துக்கு வந்துட்டு அன்னைக்கு இந்த 6 நாள் விரதம் வந்து முடியுது. அதனால இந்த வருடத்துல தான் இப்படி அமையுது. வேற எந்த ஒரு வருடத்திலுமே வந்துட்டு இப்படி நமக்கு வந்துட்டு அமைஞ்சது கிடையாது. ஸோ தொடங்கக்கூடிய நாள் முருகனுக்கு உரிய நாளாகவும், அதேபோல முடியக்கூடிய நாளும் முருகனுக்கு உரிய நாளா இருக்கு. ஸோ அப்படி ஒரு அற்புதம் வந்துட்டு நமக்கு எந்த வருடத்திலயுமே வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இப்படி 6 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா, சுத்தபத்தமாக வந்து இருக்கணும். பெண்கள் வந்துட்டு அவங்களோட அந்த தீட்டு காலங்கள்ல வந்துட்டு இருக்கிறத தவிர்ச்சுக்கணும். ஸோ இந்த விரதத்த ஏன இருக்கக்கூடியதும் 6 நாள் மட்டும் தான். ஸோ அதேபோல நீங்க வந்துட்டு அசைவம் சாப்பிடக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. இரவுல வந்துட்டு நம்ம மெத்தையில வந்துட்டு படுத்து தூங்கக்கூடாது. அப்புறம் எப்படின்னா ஒரு பெட்ஷீட் மட்டும் வச்சுட்டு அத தனியா வச்சு யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கணவன், மனைவி இணைதல் அப்படிங்கிறது வந்துட்டு கூடாது. ஸோ 2 வேளையும் வந்துட்டு கண்டிப்பா குளிச்சுக்கணும். யாரிடமே வந்துட்டு கோவப்படக்கூடாது.
டிவி பார்க்கறது, ஸோ இந்த மாரி நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்துட்டு தவிர்க்கணும். யாரிடமும் எழுந்து விழுந்து வந்து பேசாதீங்க. அதுக்கப்புறம் நீங்க கோவிலுக்கு போறது, ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எழுதுறது, இல்ல கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல் ஸோ இந்த மாரி வந்து படிச்சு, அந்த இரு வேளையும் வந்துட்டு தீபம் போடுங்க. ஸோ 6 தீபம் முடிஞ்சா இரு வேளையும் போடுங்க. அப்படி இல்லைன்னா காலையில முடியுமோ, இல்ல ஈவினிங் முடியுமோ அந்த டைம்ல போடுங்க. ஸோ போட்டுட்டு முருகன வந்துட்டு வேண்டி, உங்களோட வேண்டுதல வந்து நிறைவேற்றுங்க. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.